Welcome to our channel. நம்ம சேனல்ல assistant professor TRB prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக descriptive type questions-ல important question real analysis-ல தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பார்ட் கொடுத்திருக்கேன். இது மூணாவது பார்ட். இன்னைக்கு காம்பாக்ட் செட்னா என்ன அப்படினு சொல்ல போறேன். காம்பாக்ட்னா என்ன அப்படினு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத விஷயம் இல்ல. காம்பாக்ட்னா என்ன? காம்பாக்ட்னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், என்னை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். காம்பாக்ட்னா என்ன? இதில் நம்மக்கிட்ட வந்து CSIR நெட், IIT ஜாம், CSIR நெட், IIT ஜாம், கேட்டு, செட், PGTRB, செட், TN செட் எல்லாத்துக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் லிங்க், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா வாட்ச் பண்ணுங்க. பிறகு காண்டாக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா காம்பாக்ட் செட்னா என்ன, காம்பாக்ட்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். காம்பாக்ட்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே எவரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப் கவர் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. இப்போ ஓப்பன் கவர்னா என்ன, சப் கவர்னா என்ன, ஓப்பன் கவர்னா என்ன, சப் கவர்னா என்ன அப்படின்னு கேட்டா எவரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப் கவர், அது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு எக்ஸ்னு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கு, எக்ஸ்னு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கு, கேன்னு ஒரு செட் காம்பாக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அதுக்கு முதல்ல ஒரு ஓப்பன் கவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஈன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். இ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ். ஈக்கு ஒரு ஓப்பன் கவர் இருக்கு அப்படின்னா கலெக்ஷன் G alpha B and கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். கலெக்ஷன் G alphaங்கிறது என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். இப்போ E is contained in union G alpha. இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓப்பன் கவர். இந்த ஓப்பன் கவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்கணும். இந்த ஓப்பன் கவருக்கு ஒரு ஃபைனைட் சப் கவர் இருந்தால் அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், காம்பாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிதானா? இப்ப கேன்னு ஒரு செட் காம்பாக்ட் அப்படின்னு சொல்லணும்னா there exists finitely many indices alpha 1, alpha 2, etc. alpha n such that K is contained in G alpha 1 union G alpha 2 union etc. G alpha n. சரிதானா? இப்படி நம்ம ஒரு ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் சப் கவர் இருந்தால் அதை காம்பாக்ட்னு சொல்றோம். எல்லாம் ரைட் தான். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் எனி ஃபைனைட் செட் இஸ் காம்பாக்ட். இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஃபைனைட் செட் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், காம்பாக்டா இருக்கும். சரியா? இப்ப R எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். R வந்து என்னது, ரியல் லைன், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. இதுக்கு நம்மளால ஒரு ஃபைனைட் சப் கவர் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு ஒரு ஃபைனைட் சப் கவரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. R வந்து நம்ம எப்படி எழுதலாம், யூனியன் n varies from 1 to infinity minus n, n அப்படின்னு எழுதிடுறோம். இது ஒரு ஓப்பன் கவர் தான். இது ஆருக்கு ஒரு ஓப்பன் கவர். இந்த ஓப்பன் கவருக்கு நம்மளால ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ரைட்டு தான். இப்படி எல்லாம் சொன்னா ஓப்பன் கவர்னா என்ன, சப் கவர்னா என்னன்னே புரியாம ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வேண்டாம் ரியல் அனாலிசிஸே அப்படின்னு தோணிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு ரியல் லைஃப்ல ஒரு காம்பாக்ட்னா என்ன, ரியல் லைஃப்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து காம்பாக்ட்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஆஹா காம்பாக்ட் இவ்வளவு ஈஸியா அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்ப காம்பாக்ட்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள், அதாவது மேத்தமெட்டிக்ஸை எப்பவுமே டே டு டே லைஃபோட கம்பைன் பண்ணி படிக்கணும். இது ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் சப் கவர் இருக்குன்னா அதுக்கும் நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நிச்சயமா ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினிஷன் டே டு டே லைஃபோட லிங்க்டா தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த லிங்கை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அதை வந்து அப்டிராக்டா படிச்சு போறோம். அதான் உண்மை. அப்படி அப்டிராக்டா அப்படி படிக்காம டே டு டே லைஃபோட இதை கிராஃப் தியரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஃப் தியரி முழுக்க 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 டே டு டே அப்ளிகேஷன் தான். கிராஃப் தியரி ஆதிலிருந்து அந்த வரைக்கும்
ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து ஓப்பன் கவர் மேட்சிங் கவரிங் வரைக்கும் அத்தனையும் நம்ம டே டு டே லைஃபோட என்ன செய்திட முடியும், நிச்சயமாக மேட்ச் பண்ண முடியும். நம்ம அப்படி மேட்ச் பண்ணி எஜுகேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சைடு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்படி மேட்ச் பண்ணி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நாம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை நம்ம உருவாக்க முடியும். இப்போ காம்பேக்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்லேருந்து ஒரு என்எஸ்எஸ் கேம்ப்க்கு போகிறோம். என்எஸ்எஸ் கேம்ப் 7 days கேம்ப்பு. என்எஸ்எஸ் கேம்ப் 7 days கேம்ப்பு. 7 daysக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸை 7 daysக்கு நம்ம கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கேம்ப் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ட்ராவல் பேக் ரெடி பண்ணுவோம். அப்படிதானே? அந்த ட்ராவல் பேக் ரெடி பண்ணும்போது அந்த ட்ராவல் பேக்கில் எப்படி இருக்கும் அந்த ட்ராவல் பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பல்லு தேய்க்கிறதுலேருந்து நைட்டு படுத்து தூங்குறது வரைக்கும் என்னெல்லாம் ஒரு நாள் முழுவதுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுமோ அது அத்தனை அந்த பேக்குக்குள்ளே இருக்கும். பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அது முடிச்சோடனே முகத்தை கழுவி துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு, இப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அன்றாட அலுவல்கள், ராத்திரி படுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பெட்ஷீட் வரைக்கும் அத்தனையும் என்ன செய்திருப்போம், அந்த பேக்குக்குள்ளே எடுத்து வச்சுருப்போம். சரியா? இப்போ காம்பேக்டுக்கு தான் டெஃபினிஷன் என்னத்தையோ சொல்கிறதுக்கு ஏதோ சொல்லிட்டு வராங்க. காம்பேக்டுக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போ நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம என்னென்ன செய்வோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிறோம், அடுத்தது முகத்தை கழுவுறோம், துண்டு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் குளிக்கிறோம், அதுக்கடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம், இதுக்கு அடுத்து ஒரு என்னென்னலாம் கடைசி படுத்து தூங்குறது வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை எத்தனையும் நம்ம அந்த ட்ராவல் பேக்குக்குள்ளே என்ன செய்திருக்கோம், தேவையானதை அவ்வளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய வீடு ஒரு ஓப்பன் கவர், நம்மளுடைய ட்ராவல் பேக்கு ஒரு 5 nights கவர். திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு காம்பேக்ட். இதைத்தான் காம்பேக்ட்னு சொல்றோம். சரிதானா? அப்போ அது தேவையான அனைத்தும் நம்மளுக்கு ஒரே இடமா கிடைக்குது. தேவையானது எல்லாமே அதை ஒரு வாடகைக்கு வீடு அமர்த்துறதுக்காக வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிச்சுன்னா வீடு நல்லா இருக்குது, காம்பேக்டாக இருக்குன்னா போதுமான வசதிகள் எல்லாம் நிறைஞ்சு அதில் இருக்குது அப்படின்னு இயற்கையாக வழக்கமாக பேசக்கூடிய டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் காம்பேக்ட். இது காம்பேக்ட்னோட எந்த ஓப்பன் கவர் எடுத்தாலும் அதுக்கு 5 nights கவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நிச்சயமாக என்ன செய்யாது, அது பெரிய அளவில் மைண்டுக்குள்ளே ஏறவே செய்யாது. அப்போ நம்ம வீட்டில் நம்ம காலையில் பல்லு தேய்க்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்கோ அதில் ஒரு மினிமம் அமௌண்ட்டு. இப்போ 7 நாள் தங்குறதுக்கு நம்ம ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறோம். வீட்டில் பீரோ நிறையா ட்ரெஸ் வச்சுருப்போம். ஆனால் ஒரு ட்ராவல் பேக்கில் நம்ம அவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியாது. 7 நாள் தங்க போகிறோம். ஒரு 3 ட்ரெஸ்ஸு டெய்லியும் மாறி துவைச்சி போடுறதுக்கு ஒரு 3 ட்ரெஸ்ஸு, டவல், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, மேக்கப் போடுறதுக்கு தேவையான திங்ஸு, சீப்பு, கண்மை, எக்ஸெட்ரா கடைசியில் படுக்கிறதுக்கு பெட்ஷீட், இவ்வளோத்தையும் அந்த ட்ராவல் பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போகிறோமா. திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு காம்பேக்ட். நம்மளுடைய பேக் இப்போ எப்படி இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. பேக் எப்படி இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. நம்ம வீடு ஓப்பன் கவர், அதில் சஃபிஷியண்டாக நிறையா திங்ஸ், தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மினிமம் நெசசிட்டியை, ஒரு 7 நாளுக்கு தேவையான மினிமம் நெசசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஒரு ட்ராவல் பேக் ரெடி பண்ணிட்டோம். தட் ட்ராவல் பேக் இஸ் வாட் இஸ் கால்டு காம்பேக்ட். சரிதானா? இதைத்தான் நம்ம காம்பேக்ட் சொல்கிறோம். சப்ஜெக்டை இந்த மாதிரி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நாளைக்கு என்ன செய்ய முடியும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இப்படி சப்ஜெக்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிதானா? இப்போ காம்பேக்ட் செட்டுக்கு இப்போ இதான் காம்பேக்ட் செட்டுக்கான டெஃபினிஷன். 5 nights செட் இஸ் காம்பேக்ட். அடுத்தது நம்மளுக்கு இதில் என்னென்னலாம் முக்கியமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 nights செட் இஸ் காம்பேக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ட். Compact subset of a metric space is closed. Compact subset of a metric space is என்னது, closed. அடுத்தது closed subset of a compact set is compact.
இந்த ரெண்டு தியரத்துல ஒரு தியரத்தை கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம். இட் வில் பி லெங்தி. இது கொஞ்சம் கூட லெங்தியா இருக்கும். வாய்ப்பு இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல இந்த தியரத்தை சொல்றேன். இப்போ இதை விட ரொம்ப ட்விஸ்டடா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. கொஸ்டின் எப்படி இருக்கு? கொஸ்டின் எப்படி இருக்குன்னா let f be closed. Let f be closed subset and K be compact. Let be closed to subset of the matrix space X and K be compact subset of X. இப்போ F intersection K எப்படி இருக்கும்? F intersection K எப்படி இருக்கும்? ஒன்று க்ளோஸ்டா இருக்கணும் அல்லது காம்பேக்டா இருக்கணும். எப்படி இருக்கும்? F intersection K வந்து க்ளோஸ்டா இருக்குமா காம்பேக்டா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோமா? நம்ம ஏற்கனவே ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் ரெண்டு தியரம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதை வச்சு நம்ம இதை வந்து க்ளோஸ்டா இருக்குமா காம்பேக்டா இருக்குமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பாத்தீங்கன்னா K be a compact subset of the metric space X. Compact subset of a metric space is என்னது? Closed. அப்போ K be a compact subset of a metric space X. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? K is closed. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? F is closed னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா F intersection K is closed. ஏன்னா finite intersection of closed set is closed. அது ஒரு key point இந்த இடத்துல. அப்ப F intersection K என்ன செய்யும்? Closed இருக்கும். F intersection K என்ன ஆயிரும்? Closed subset of the metric space. Closed subset of the F intersection K is a closed subset. F intersection K என்ன வந்துரும்? Closed subset. அதே closed subset எதுக்கும் இருக்கும்? X க்கு மட்டும் இருக்காது. Closed subset of K which is a subset of X. அப்போ F intersection K is a closed subset of the compact set K. Closed subset of a compact set is நம்மளுக்கு என்னது? Compact. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்? F intersection K is closed. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா compact subset of a metric space is closed. Closed subset of a compact set is compact. அது போக என்ன சொல்லியிருக்கோம் இங்க? இங்க என்ன சொல்லியிருக்கோம்? F closed, K closed. Finite intersection of closed set is closed. அதனால F intersection K is என்னது? Closed. அப்போ F intersection K is a closed subset of the compact set K. அதே சமயம் X க்கு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு இங்க கட்டாயம் இல்ல. அப்ப F intersection K is a closed subset of a compact set K. Therefore, in the closed subset of a compact set is compact. அந்த ரிசல்ட் படி நம்மளுக்கு என்ன வந்துரும்? F intersection K is compact. F intersection closed subset of a compact set is compact. அதனால நம்மளுக்கு F intersection K என்ன ஆயிடும்? Compact. சரிங்களா? F intersection K வந்து நம்மளுக்கு compact set அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? இந்த மாதிரி காம்பேக்ட் ஸ்பேசஸை யூஸ் பண்ணி காம்பேக்ட் சப்ஸ்பேசஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் தியரம்ஸ் வந்து என்ன செய்யலாம்? டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கண்டினியூஸா சேனலை வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது திரும்ப சொல்கிறேன். சப்ஜெக்ட் ரொம்ப எலாபரேட்டாக சொன்ன உடனே போர் அடிச்சிருந்தா என்னன்னு தெரியல பார்க்க மாட்டாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்படி இப்படி சொன்னால் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இப்படின்னு சொன்னால் நல்லா பார்ப்பாங்க. அப்போ ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் வச்சு செல்ஃபாக படிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனால் கட்டாயமாக கிளாஸஸை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க அதான் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன்.